இந்த வெண்டைக்காய் கூட்டுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 கரண்டி தயிர், 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா அந்த தயிர் ஊற்றும் போது அதில் உள்ள கொழப்பு எல்லாம் எடுத்துரும். உப்பும் தயிரும் போடும்போது பாருங்கள், இந்த மாதிரி வலுவலுன்னு இருக்குது பார்த்திங்களா. இது நல்லா வதக்கி எடுத்தோம்னா அதில் உள்ள வளவளப்பெல்லாம் போயிடும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வளவளப்பு போயிடும், கலரும் அப்படியே இருக்கும். இப்போ இது கூட அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு இது கூட 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி சோம்பு, ஜீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா எல்லாமே 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக இந்த ஏற்கனவே நம்ம வெண்டைக்காயில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதுக்கெல்லாம் உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி. எப்போவுமே தக்காளிக்கு லைட்டாக புளி போட்டோம்னா அந்த புளிப்புத்தன்மை நல்லா தூக்கலாக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி மூடி போட்டு சிம்மிலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை போட்டுக்கலாம். போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு இது கூட சின்ன துண்டு வெல்லம் கொஞ்சமாக உங்களுக்கு வேணும்னா போடுங்க, போட்டு பாருங்கள். ஆனால் டேஸ்ட்டு இனிக்கெல்லாம் இருக்காது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த புளிப்புக்கு காரத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வேணுன்னா போடுங்க, போடாட்டி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே நல்லா வேக விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் ஏற்கனவே நல்லா தயிரில் வதங்கியிருக்கும். இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் கூட்டு ரெடி. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ரசத்துக்கு, சாம்பார், பருப்பு எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் கூட்டு ரெடி.